இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் இடையே நடக்கும் போரில் உயிரிழப்பு அதிகரித்துள்ளது. இஸ்ரேல் பாலஸ்தீன் போரில் உயிரிழப்பு எண்ணிக்கை 61,827 உயர்ந்துள்ளது. இந்நிலையில் பாதிக்கப்பட்டுள்ள பாலஸ்தீனியர்களை தென் காசாவுக்கு இடமாற்றம் செய்ய இஸ்ரேல் தயாராகி வருவதாக தெரிவித்துள்ளது. செர்பியாவில் உள்ள பெல்கிரேட்டில் காவல்துறையினர் கண்ணீர் புகைகுண்டுகளை வீசி போராட்டக்காரர்களை கலைத்தனர். செர்பியாவில் அலெக்சாண்டர் வுசிக்கிற்கு எதிராக 9 மாதங்களுக்கு மேலாக தொடர் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றதை தொடர்ந்து அரசாங்க எதிர்ப்பாளர்களுக்கும் ஆதரவாளர்களுக்கும் இடையே மோதல்கள் வெடித்தன. இந்நிலையில் போராட்டக்காரர்களை கட்டுப்படுத்த பெல்கிரேட்டில் போலீசார் கண்ணீர் புகை குண்டுகள் மற்றும் கூட்ட கட்டுப்பாட்டு வாகனங்களை பயன்படுத்தினர். ஸ்பெயினில் பற்றி எரியும் காட்டுத்தீயால் பழங்கால கோட்டை சேதமடையும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஐரோப்பாவின் ஸ்பெயின் நாட்டில் உள்ள வெரில் காட்டுப்பகுதியில் பற்றி எரியும் காட்டுத்தீயால் 17ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த அடாலியா கோட்டை கடுமையான சேதத்திற்கு உள்ளாகும் அபாயம் எழுந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த காட்டுத்தீயை அணைக்கும் பணியில் அந்நாட்டு அரசாங்கம் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது. ரஷ்யாவின் ரியாசானில் உள்ள தொழிற்சாலையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் 11 பேர் உயிரிழந்து 130 பேர் காயமடைந்தனர். தொழிற்சாலை பட்டறையில் எதிர்பாராத விதமாக ஏற்பட்ட தீ விபத்தில் வெடிவிபத்து நிகழ்ந்ததாக கூறப்படுகிறது. மீட்பு பணிகள் நடைபெற்று வருவதுடன் வெடிப்புக்கான காரணம் மற்றும் தொழிற்சாலையில் என்ன தயாரிக்கப்பட்டது என்பது இன்னும் உறுதியாக தெரியவில்லை. துப்பாக்கி பொடி தீப்பிடித்ததால் வெடிவிபத்து ஏற்பட்டதாக சில ரஷ்ய ஊடகங்கள் கூறுகின்றன. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.